அனைவருக்கும் வணக்கம். உப்பு வாங்கினால் பணவரவு பெருகுமா அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கோம். அதாவதுங்க, மகாலட்சுமி பார்க்கடலிருந்து தோன்றியவள். அதே போல் உப்பும் கடலிலிருந்து தோன்றுகிறது. அதனால் உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. அதுவும் அந்த கல்லுப்பு. இப்போ நம்ம உப்பை என்றைக்கு வாங்கணும் அப்படின்னு இருக்குது. உப்பை பொதுவாக ஒரு மாதத்தோடைய முதல் நாள் நாம் உப்பு வாங்கலாம், அல்லது ஒரு வருஷத்தோடைய முதல் நாள் நாம் உப்பு வாங்கலாம். அப்படி நாம் உப்பு வாங்கும் பொழுது நம்மக்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும், கையில் பணம் தாராளமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதாவதுங்க, அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு வாங்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு வாங்கும் பொழுது 3 பொருள் வாங்கலாம். உப்போடு சேர்த்து மஞ்சக்கிழங்கு, மஞ்சத்தூள் இதெல்லாம் வாங்கணும்னா ரொம்ப விசேஷம். இப்போ இந்த உப்பை பற்றி நிறைய பழமொழி சொல்லுவாங்க. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாராவது நம்மளை இனிப்பிட்டவரை என்றைக்கும் நினைவு சொல்கிறாங்களா? கிடையாது. இப்போ இந்த செட்டிநாட்டிலிங்க ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது ஒரு பெண் கெட்டிக்காரியா ரொம்ப நல்ல அறிவான பெண்ணான்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒன்று செய்வாங்க. அதாவது துப்பில்லா பெண்ணை உப்பில் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அங்கே என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெண்ணுடைய இந்த சாமர்த்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல விருந்து வைக்கும் பொழுது உப்பை பரிமாற சொல்லுவாங்க. அந்த உப்பை பரிமாறதை வச்சே அந்த பெண்ணுடைய கெட்டிக்காரத்தனத்தை தெரிஞ்சுப்பாங்க. அதாவது இலையில் உப்பு வைக்கும் பொழுது அளவாக பார்த்து குறைவாக வைக்கணும். ரொம்ப அள்ளி ஒரு உருளைக்கிழங்கு பொரியலை வைக்கிற மாதிரி நிறைய வச்சிடக்கூடாது. அப்போ அதை வச்சு அந்த பெண்ணுடைய அந்த சாதுரியம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்பாங்க. அதுபோல் இன்னொரு சிறப்பானது என்னென்னா, உப்பு நிறைய கோயில்களில் ரொம்ப சிறப்பான ஒரு இடத்தை பெறுகிறது. அதுவும் மாரியம்மன் கோயில்களில் இந்த உப்பும் மிளகும் ஒரு சிறப்பான இடத்தை பெறுகிறது. இன்றைக்கும் சில கோயில்களில் தோல் வியாதி இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் உப்பு கொடுக்கப்படுகிறது. இப்படி இந்த சிறந்த இந்த உப்பு, அதாவது கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. நாமும் ஒரு முறை ஒரு மாதத்தில் முதல் அந்த நாளோ அல்லது வருடத்தில் முதல் நாளோ நாம் உப்பு வாங்கி நாமும் நம்முடைய பண பெருக்கத்தை அதிகப்படுத்தணும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.